அன்பர்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான இனிய வணக்கங்கள். நான் சுகயோகாவின் தலைமை பயிற்றுனர் சுகஸ்ரீ குணசேகரன் பேசுகிறேன். அதிகாலை நிறைய பேர் அறியாதது அதிகாலை என்பது. ஏன்னா நிறைய பேர் அதிகாலையில் எந்திக்கணுன்னாக்கா ரொம்ப சோம்பேறித்தனம். அந்த மாதிரி உள்ளவங்களால் வாழ்க்கையை அப்படியே தான் கொண்டு போக முடிய வேகமாக கொண்டு போக முடியாது. ஒரு இலக்கை அடையணும்னு நினைப்போம், ஆனால் அது நடத்த முடியாது. அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்துடைய முழு சக்தியை எப்போது அடைய வேண்டும் என்றால் நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். அப்போ அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு இப்படியே உட்காந்தா போதுமானால உட்காந்து கூட நீங்கள் இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணணும். உங்கள் மனநிலை 10 நாள்லேயே உங்கள் மைண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன் சும்மா உட்காந்துருக்கோம், ஒரு பயிற்சி பண்ணலாமே அப்படின்ட்டு. ஸோ அதற்காக யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி, முத்திரை பயிற்சி, இது போன்ற பல பயிற்சிகள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு பயிற்சியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பயணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதிகாலையில் எழுந்தவர்கள் அனைவருமே சாதிக்க பிறந்தவர்கள், சாதனையாளர்களாக உருவானவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அடியேனும் ஒருவன். இன்னைக்கு ஐயா அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய சாதனை டாட்டாவை எடுத்துக்கங்க, பெருலா யார் வேணால் எடுத்துக்கங்க. அவங்களுடைய முழு பழக்கம் ஒரு உண்மையான ஒரு பழக்கம் இருக்கும். என்ன பழக்கம் இருக்குன்னாக்கா, இந்த அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எந்திக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை அவங்க வச்சுருப்பாங்க. அப்படி எந்திக்கிறதுனால என்ன நடக்கும்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையான சக்திகளை கொட்டி கொடுக்க தயாராக இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் சீக்கிரமாக தூங்கி, இரவில் சீக்கிரமாக தூங்கி காலையில் அதிகாலையில் எந்திக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்குனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மேம்படும். நன்றி, வணக்கம்.